நடிப்புலகின் சக்கரவர்த்தி சிவாஜி கணேசன் அவர்கள் திரையில் செஞ்ச சாதனைகள்ல 1% கூட அரசியல்ல செய்ய முடியாம போனது தமிழ்நாட்டு அரசியலோட ஒரு முக்கியமான பாடப்புத்தகம். அவரோட அந்த வெர்சட்டாலிட்டி, அதாவது பன்முகத்தன்மை, கலையுலகத்துல வரமா அமைஞ்சது. ஆனா அரசியல்ல சாபமா மாறினது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல பிம்ப குழப்பம், ஆர்டிஸ்ட் வர்சஸ் லீடர். பிம்ப அரசியலோட அடிப்படை விதியே இதுதான். மக்களுக்கு உங்களை ஒரு குறிப்பிட்ட வார்ப்புல அடையாளம் காண தெரியணும். எம்ஜிஆர் எப்பவும் திரையில தோற்பவரா நடிச்சதே இல்லை. அவர் எப்பவும் ரட்சகன். ஆனா சிவாஜி ஒரு மகா கலைஞன். கௌரவம் படத்துல ஆணவம் பிடிச்ச பாரிஸ்டரா வருவார். பாசமலர்ல கையாலாகாத அண்ணனா அழுவார். திருவிளையாடல்ல சிவனா வருவார். மக்கள் அவரை ஒரு சிறந்த நடிகரா கொண்டாடினாங்களே தவிர தங்களை காக்க வர்ற ஒரு கன்சிஸ்டன்ட் இமேஜா பார்க்கல. ஏன்னா மக்கள் ஒரு மனிதனை ரசிப்பாங்க, ஆனா ஒரு கடவுளுக்குத்தான் ஓட்டு போடுவாங்க. அடுத்தது எமோஷன் வர்சஸ் டிப்ளமசி. அரசியல்ன்றது நிதானமான சதுரங்கம். ஆனா சிவாஜி நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு கலைஞனா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவரா இருந்தார். காங்கிரஸ்ல தன்னை தப்பா நடத்துறதா ஃபீல் பண்ணப்போ அவசரமா கட்சி ஆரம்பிச்சார். 1989ல ஜானகி ராமச்சந்திரன் அணியோடு அவர் வெச்ச கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர். அவரோட கட்சி 50 இடங்கள்ல படுதோல்வி அடைஞ்சது மட்டுமில்ல, அவரே தன்னோட சொந்த தொகுதியான திருவையாறுல தோத்து போனார். மூணாவது ஸ்ட்ரக்சர் இல்லாமை. எம்ஜிஆரோட விக்டரிக்கு காரணம் அவரோட ரசிகர் மன்றங்கள் ஒரு இராணுவ கட்டுப்பாடோட பொலிட்டிக்கல் மெஷீனா மாறினதுதான். ஆனா சிவாஜியோட ரசிகர்கள் அவரோட நடிப்பை ரசிச்ச கலை ஆர்வலர்களா இருந்தாங்களே தவிர களப்பணி செய்கிற அரசியல் தொண்டர்களா மாறல. வலுவான செகண்ட் லைன் லீடர்ஸ் இல்லாதது அவருக்கு ஒரு பெரிய பலவீனம். முக்கியமா பாலிசி கிளாரிட்டி இல்லாமை. எம்ஜிஆர் அண்ணா பெயரையும் திராவிட அடையாளத்தையும் நிலைநிறுத்திக்கிட்டார். ஆனா சிவாஜியோட பயணம் திமுகவிலிருந்து காங்கிரஸ், அப்புறம் இந்திரா காந்தியோட முரண்பாடுன்னு ஊசலாடிக்கிட்டே இருந்தது. தேசியம் வர்சஸ் திராவிடம், இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு தெளிவான பாதை இல்லாததால அவருக்குன்னு ஒரு நிரந்தர ஓட் பேங்க் அமையல. கடைசியா சிம்பத்தி ஃபேக்டர். அரசியல்ல சிம்பத்தி ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். எம்ஜிஆர் சுடப்பட்டப்போ கிடைச்ச அந்த சிம்பத்தி அவருக்கு பெரிய வெற்றியை தந்தது. ஆனா சிவாஜி எப்பவும் ஒரு வெல்ல முடியாத கலைஞனா பிம்பப்படுத்தப்பட்டாரே தவிர பாதிக்கப்பட்ட தலைவரா மக்கள் அவரை பார்க்கல. சிவாஜி கணேசனோட தோல்வி நமக்கு சொல்லுற மெசேஜ் இதுதான். அரசியல்ன்றது ஒரு நல்ல நடிகனுக்கான களம் இல்லை, அது ஒரு நல்ல பிம்பத்தை கட்டமைக்க தெரிஞ்ச நடிகனுக்கான களம். சிவாஜி திரையில பல முகங்களை காட்டினார். ஆனா அரசியலுக்கு தேவைப்பட்ட அந்த ஒரே ஒரு முகத்தை அவரால காட்ட முடியல. சினிமா டு சிம்மாசனம் 2026ல எது ஜெயிக்கும்? உண்மையை உறக்கச் சொல்வோம், தரவுகளோடு பேசுவோம். இது JK நியூஸ் லேப். நன்றி, வணக்கம்.